சந்தோஷமான விஷயம், கோல்டு ரேட் குறைஞ்சிருக்கு 11,400. இப்போ 2:30 மணிக்கு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஜிஆர்டியில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. கோல்டு பார்த்திங்கன்னா நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது 500லேருந்து அதே ரேட்டில் தான் நேற்றெல்லாம் இருந்துச்சு. ஸோ இப்போது வந்து மத்தியானத்துக்கு மேலே 11,400 ஆக்கியிருக்காங்க. ஜிஆர்டியில் தான் ஃபஸ்ட்டு அப்டேட் 230 கொடுத்துருக்காங்க. சரவணாவில் அதே 11,540 தான் இருக்குது. அவங்க வேறு அசோசியேஷனில் இருக்காங்க. ஜிஆர்டி வேறு அசோசியேஷன். மலபாரும் ஜிஆர்டி இதெல்லாமே வந்து ஒரே அசோசியேஷன். அதனால் இவங்கெல்லாம் அதே ரேட்டில் தான் இருக்காங்க. போத்தீஸ் மட்டும் இன்னும் அப்டேட் ஆகலை. ஆனால் அவங்களும் ஏன் அப்டேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபோன் பண்ணி கேட்டதில். ஸோ இதுதான் வந்து நம்ம போட்ட கேல்குலேஷன் 4,082 இப்போ இந்த ரேட்டுக்கு இப்போ கரண்ட்டான அப்டேட்டு. ஸோ 11,500ல் இருக்குது. 11,400 ஜிஆர்டியில் அந்த அசோசியேஷன் மூலமாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. சில்வரும் குறைஞ்சிருக்குங்க. 47.7 ஒரு ட்ராய் அவுன்ஸு. அதே கேல்குலேஷன் தான். அதை வந்து நம்ம இன்ட்டு 0.032 பண்ணிங்கன்னா 1.5 வருது. அதை கரன்சி ரேட்டுக்கு இந்தியன் கரன்சி ரேட்டுக்கு மல்டிப்ளை பண்ணால் 133. ஸோ இப்போ 171 காட்டுது. 133 இப்போ லைவ் அப்டேட். ஸோ நாளைக்கு குறையிறதுக்கு சில்வருக்கு வாய்ப்பு ஜாஸ்தி. நிறைய பேர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் கமெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது ஏன் எல்லாருமே கோல்டை பற்றி பேசிகிட்ருக்கீங்க, யார்கிட்ட காசு இருக்குது அப்படின்னு. ஸோ இன்றைக்கி நீங்கள் ஒரு சேலரி 10,000 வாங்கினீங்கன்னா அதை நீங்கள் அப்படியே வச்சுட்டு இருந்தீங்கன்னா அது ஏறாது. அதே 10,000 நீங்கள் 1 கிராம் கோல்டு வாங்கியிருந்தீங்கன்னா இதுவே ஒரு 2 மாதத்தில் எவ்வளோ ஏறி இருக்குன்றதை பாருங்கள். எப்போவுமே கோல்டு தான் ரியல் கரன்சின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் கோல்டு என்றைக்குமே விலை கம்மியானதே இல்லை இந்த சார்ட்டில் பார்த்திங்கன்னா.